வணக்கம். ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சித்தமுடன் செல்வம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது நுணாமரம், அதாவது சாயமரம்னு சொல்லுவாங்க, நுணாமரம்னு சொல்லுவாங்க, நோனி மரமுவாங்க, அப்புறம் மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லி இதுக்கு பல பேர்கள் இருக்குது. இது காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது காய், பூ காமிக்கிறோம் பாருங்கள். பூ இதுதான் பூ. இது வெள்ளையாக இருக்கு பாருங்கள். இது மூக்கு, இது பூ, இது காய்கள் இப்படி இருக்கும். இது அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த மரத்தோடைய பட்டைகளை உள்ளே வெட்டி பார்த்தோம்னா மஞ்சள் கலரில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் மஞ்சனத்தின் பேர். சாய மரம்னு கூட சொல்லுவாங்க. இதில் இந்த மரப்பட்டைகள்லேருந்து சாயங்களை எடுத்து துணிகளை கலர் போடுவதற்காக பயன்படுத்தினாங்க. அப்புறம் இது இன்னொன்று விஷயத்துக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட காய்களுக்கு பார்த்திங்களா, இதில் ஊறுகாய் மாதிரி போடுவாங்க. இதெல்லாம் காயெல்லாம் பிடுங்கி கட் பண்ணி உப்பில் ஊற வச்சு அதுக்கப்புறம் இது ஊறுகாயாக மாற்றுவாங்க. அதுக்கு இது உடம்புக்கு மிக மிக சத்துள்ள ஒரு பொருள், நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பொருள். அதனால் இது அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பொதுவாக யாரும் பயன்படுத்தலை. இதன் பழம் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். கருப்பு கலரில் ஒரு துர்நாற்றத்துடன் இருக்கும். இதுக்கெல்லாம் குருவிகள் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடும். மனிதர்கள் முதல்ல சாப்பிட்ருந்தாங்க, இப்போல்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல. இது ஒரு அருமையான ஒரு பழம்தான். ஆனால் என்ன ஒரு புளிப்புத்தன்மையோடு இருக்கிறங்காட்டி இது யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு துர்நாற்றம் வீசும். அந்த துர்நாற்றம் வீசுறங்காட்டி யாரும் இது அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க. இது அந்த காலத்தில் துணிகளை சாயம் போடுறதுக்கு பயன்படுத்துச்சு. அதுக்காக பயன்படுத்தப்பட்டதாக இந்த செடிகள், இந்த மரம். இது இன்னும் பெரிய மரமாக வரும். இப்போ பார்த்தா சின்னதாக இருக்குது, இது மிகப்பெரிய மரமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக மரங்கள் இப்போல்லாம் ரோட்டோரங்களையும் கூட நட்டி வைக்கிறாங்க. இது நிழல் தரும் மரமாகவும் இப்போ பயன்படுத்திட்டு வராங்க. இது எல்லா இடத்துலையும் பாருங்கள், அந்த சைடு எல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. இந்த ரோட்டில் சைடில் பாருங்கள், 2 பக்கம் இருக்குது. இதோட இலைகளை நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கை கால் கூட கழுவலாம். கை கால் வீக்கம் இருந்துச்சுனாலும் கூட அந்த வீக்கம் பரிபூர்ணமாக குணமடைஞ்சிரும். அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது வெளிநாட்டிலேருந்து நோனி சாறு, நோனி சாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலெல்லாம் அடைச்சி வைக்கிறாங்க. அது அந்த வெளிநாட்டுடையது. இது நம்ம நாட்டு பழம். இது நம்ம கலாச்சாரம். இது நம்ம நாட்டுடைய மர வகை. அது இப்போ நோனி சாருன்னு சொல்லி இப்போ புதுசாக பாட்டிலே அடைச்சி வச்சு சரி விற்கிறாங்க இல்லையா, அது வேறு இது வேறு. சரி, நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.